ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு பௌர்ணமி, ஆவணி அவிட்டம். இந்த நல்ல நாள்ல அனைவருக்கும் ஆவணி அவிட்டத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த நாள்ல இறைவனின் அனுகிரகத்தால் நம்ம எண்ணுகிற எண்ணங்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம பிரார்த்தனை பண்றது அனைத்துமே நன்மையாக இருக்கட்டும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனின் சஞ்சாரம் 10ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு அவங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறும், அலைச்சல்கள் இருக்கும். இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு இந்த சந்திரனால மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். அதில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில மன சஞ்சலங்கள் ஏற்படும். அதனால ஒரு பிடி பச்சரிசியை பசுமாட்டு கொடுக்கறதோ அல்லது அரிசியை கோவிலுக்கு தானம் செய்யறதோ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கிய முடிவுகளாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் அதை இன்னைக்கு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இல்லை இன்னைக்கு நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னா கோவில்களுக்கு பால் அபிஷேகத்திற்கு கொடுக்கறதோ இளநீர் அபிஷேகம் செய்வதோ மேஷராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும். ரிஷபராசி அன்பர்கள் இவர்களுக்கு இன்றைய நாளில் ரொம்பவுமே பாக்கியத்துல சந்திரன் இருக்கிறதுனால பரிபூரண ஆசீர்வாதம் தெய்வத்தினுடையது ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. அதுலேயும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சந்திரன் முழு பலத்துடன் இருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கும். ஸோ மற்ற 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் நடக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கணும், இல்லை ஏதாவது வாங்கணும், இந்த மாதிரி தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, இதெல்லாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரும். மேலும் மிருகசீரிஷம், கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை வேளையில் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றும் பொழுது அவர்களுக்கு அதிகமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்ந்து அதிக நன்மைகளை தரக்கூடியதாகவே அமைகிறது. மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமி திதியில குறிப்பா யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுன ராசினியர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடியது தவிர்க்கலாம். இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கக்கூடியதாகவே அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த குடும்ப சிக்கல்கள், குடும்ப குழப்பங்களும் மாறும். இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திங்கட்கிழமை பௌர்ணமி திதியில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வது நல்லது. கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதனும் சந்திரனும் சப்தமத்தில் இருப்பது, புதன் ராசியில் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமையை ஓங்கும். விநாயக பெருமான் ஆலய தரிசனமும் தீபம் ஏற்றுவதும் நல்லது. சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு சில விஷயங்கள் நடைபெறும். அதிலேயும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதவி உயர்வுகளோ, சம்பள உயர்வுகளோ, இடமாற்றங்களோ, இது அனைத்தும் நமக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். இன்றைய நாளில் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இன்று காலை வேளையில் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. கன்னிராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள், ஒரு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது மனதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பய உணர்வு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். கேது பகவானின் சஞ்சாரம் இந்த மனக்குழப்பத்திற்கு காரணமாக இருக்கும். இவர்கள் இன்றைய நாளில் காலையில் விநாயகர் ஆலயத்தில் பாலபிஷேகம் செய்வது இந்த மன சஞ்சலங்களை தீர்க்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் அனுகூலமாக இருந்தாலும் கூட மன சஞ்சலத்திற்கு காரணமாக இருப்பார்கள். விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது, சுண்டல் நைவேத்தியம் செய்து தானம் செய்வது சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனின் சஞ்சாரம் வேலையில் இருக்கக்கூடிய சில கஷ்டங்களை நிவர்த்தி செய்யும்.
புதிதாக நண்பர்கள், புதிய நட்புகள் மூலமாக வரக்கூடிய உறவுகள் உங்களுக்கு நன்மையை தரும். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சிக்கல்களோ அல்லது குடும்ப சண்டைகளோ மாறும். இன்று துலாம் ராசி அன்பர்கள் முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் முருகனுக்கு இன்று அபிஷேகம் செய்வதும் சிறப்பு. இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு உயர்வான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய பண உதவிகள் மனதிற்கு ஆறுதலை தரும். இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் இன்று வரலாம். இன்று விநாயகர் ஆலய தரிசனமும் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வதும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும். இன்றைய நாளில் கூட பிறந்த சகோதரர் சகோதரிகள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். விநாயகர் ஆலய வழிபாடும் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் இன்று உங்களுக்கு தடங்கல்கள் நிவர்த்தியாகும். மகர ராசி அன்பர்கள், பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து மற்றும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நன்மை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். இன்று அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தன லாபங்களும் தெய்வ அனுகூலமும் தெய்வ ஆசீர்வாதமும் நிறைந்த நாளாக அமைகிறது. கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் சின்ன சின்ன மனக்குறைகள் வரலாம். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் இந்த கும்பராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. பௌர்ணமி திதியில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து பெண் தெய்வ வழிபாடுகளும் மற்றும் எல்லை தெய்வ வழிபாடுகளும் செய்யலாம். குறிப்பாக இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ அல்லது மன ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளோ வர வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் விரயங்கள் வரலாம். இன்றைய நாளில் ஏதாவது ஒரு ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்வது நல்லது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ராசியில் ராகு பகவானும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறார். குழந்தைகள் விஷயத்தில் பிறரிடத்தில் இருந்து வாங்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நீண்ட நாளாக குடும்பத்தில் இதனால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் மனதிற்கு ஆறுதலை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பௌர்ணமி திதியில் பெண் தெய்வ வழிபாடுகளும் மற்றும் மாலை நேரத்தில் ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்வதும் சிறப்பு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வி என்ன? ஆவணி பௌர்ணமி எல்லா பௌர்ணமியுமே விசேஷமான நாட்கள் தான். இந்த இடைவெளி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி பௌர்ணமி திதியை நம்ம கொண்டாடுகிறோம். அது நேர்கோட்டில் இருக்கும் பொழுது கூடவே இருக்கும் பொழுது அது அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 பட்சங்களில் காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய இந்த 2 கிரகங்கள் சூரியனும் சந்திரனும், ஸோ இந்த 2மே முக்கியமான ஒன்று. நம்ம காலத்தை நிர்ணயம் செய்வது ஒரு பௌர்ணமி திதியில் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி பித்ருக்களுக்கு அமாவாசை உகந்ததோ குலதெய்வங்களுக்கு எப்பொழுதுமே பௌர்ணமி உகந்தது. எதனால் உகந்தது அப்படின்னா சந்திரன் முழு பலத்துடன் இருக்கக்கூடிய நாள் அந்த ஒரு நாள் தான். ஸோ சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். நம்ம சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப சலனப்பட்டு இருக்க எதுவாக இருந்தாலும் சந்திரன் தான். அதனால் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஒரு அபிஷேகத்திற்கு பாலை கொடுக்கறதோ, பன்னீர் கொடுக்கறதோ, சந்தனம் கொடுக்கறதோ, இல்லை பசுமாட்டுக்கு அரிசி கொடுக்கறதோ, இது எல்லாமே நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒன்று தான். அதனால் சந்திரன் நமக்கு ஜாதகத்தில் பலமாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, இந்த சந்திரனை பலப்படுத்துவது பௌர்ணமி திதி மட்டுமே. அதனால் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி குறிப்பாக அந்த பெண் தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எப்படி நம்ம லைஃப்பில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனோதிடம் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம மனசை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு நாள் உகந்தது.
என்ன நேயர்களே, இந்த சுபதினம் நிகழ்ச்சியில நிறைய இன்னைக்கு வந்து நம்ம ராசி பலன்கள், பரிகாரங்கள் இதெல்லாம் பார்த்தோம். அழகான ஒரு பௌர்ணமி திதிக்கான விளக்கத்தையும் கேட்டாச்சு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.